திருநெல்வேலியில் மகாத்மா காந்தி தங்கட கட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலேயே அது ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நெல்லை டவுனில் வந்து வெள்ளதாங்கி பிள்ளையார் அப்படிங்கக்கூடிய தெருவில் குளத்தூர் ஜமீன்தாருக்கு சொந்தமான ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ள தாங்க இந்த மகாத்மா காந்தி தங்கிய அந்த கட்டில் இருக்குது. இந்த கட்டில் எப்படி வந்தது அதை பார்த்தா அது பின்னால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. அதாவது நமது திருநெல்வேலி டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து மகாத்மா காந்தி அந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா குளத்தூர் ஜமீன்தாருக்கு அவர் மேலே ரொம்ப பாசம். எப்படியாவது நம்ம மகாத்மா காந்தி போய் பார்க்கணும், மகாத்மா காந்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஆங்கிலேயர் கூட ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால மகாத்மா காந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் ரெண்டு பேரும் சந்திக்க முடியாது. அதனால அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தியாகி சாவடி பிள்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் மகாத்மா காந்தி தங்குறாங்க. ஆக தங்குறதுக்காக ஒரு அழகான ஒரு கட்டிலை வந்து இவங்க கொடுத்து அனுப்புறாங்க. ஜமீன்தாருடைய அரண்மனையிலிருந்து கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கட்டிலில் வந்து தான் அன்றைக்கு இரவு தங்குறாரு மகாத்மா காந்தி. அதற்கு பிறகு அந்த கட்டிலை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து மகாத்மா காந்தி நினைவாக வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதில் யாருமே உட்காரதும் கிடையாது, படுக்கவும் கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக குளத்தூர் ஜமீன்தாருடைய அரண்மனையில் இந்த கட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த குளத்தூர் ஜமீன்தார் வந்து உண்மையிலே ஒரு விசேஷமான ஆட்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி நகரில் வந்து இரட்டை கால்வாய் அப்படிங்கக்கூடிய ஒரு கால்வாய், திருநெல்வேலி கால்வாய் போய்கிட்டு இருக்கு. அந்த கால்வாயில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடி தண்ணீரே அந்த கால்வாய் தானே. எல்லாருமே அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுக்க அங்கே தான் போவாங்க. அந்த குடி தண்ணீரை யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி குளத்தூர் ஜமீன்தார் தங்களுடைய காவலர்களை படகுல அனுப்பி அந்த படகுல ரோந்து போய் தண்ணீரை பாதுகாத்துருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, தண்ணீரை பாதுகாப்பதற்காக பெரிய படை வீரர்கள்லாம் அனுப்பி அந்த குளத்தூர் ஜமீன்தார் அவர் வாழக்கூடிய அந்த அரண்மனை பக்கத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாக்கடை கலந்து அந்த தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் வந்து பழமையும் பாதுகாத்துருக்கிறாங்க, நம்ம நீர்நிலையும் பாதுகாத்துருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம எதுவுமே கண்டுகொள்வது கிடையாது. நினைக்கும் போது உண்மையிலே நம்ம குளத்தூர் ஜமீன்தாருக்கு ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கலாம்.